சீக்கிரமா எழுந்துச்சிட்ட. நைட்டெல்லாம் நல்லா தூங்கின போலையே, அதான் காலையில் சீக்கிரமா எழுந்திரிச்சிருக்க. சரி சரி, நான் ஆஃபீஸ் கிளம்பட்டுமா? வந்து எல்லாத்தையும் எடுத்து வை வா. மடமடன்னு எடுத்து வை, நின்றுக்கிட்டே கிடக்காத. வா சீக்கிரம் வா. தொப்பி மண்டையா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நானே நேற்றுக்கு கீழே விழுந்து எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு வந்து என்னமோ சொன்னாப்புல நான் கிடக்கிறேன். நீ வந்து சீக்கிரமா எழுந்துச்சிட்டியா, தூங்கிட்டியா? நான் வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் எடுத்து வைன்னு கேட்குறேன். உனக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையாயா? நான் உன் பொண்டாட்டி, அதாவது உனக்கு தெரியுமா தெரியாதா? இருந்தாலும் உன் அம்மாவுக்கு ஒன்று தான் அப்படியே துடிச்சு போயிடுவேன், துடிச்சு. உங்கள் அம்மா எதுவும் உங்கள்கிட்ட சொல்லலையா கீழே விழுந்துட்டா அடிபட்டிருக்கு அப்படின்னு? அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீ தான் வந்து அப்படியே பெரிய இவ மாதிரி இருப்ப. மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. நல்லா மரியாதைக்கு நீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ. ஹாஸ்பிட்டல் மட்டும் கூப்பிட்டு போகலை, உன் மண்டையில் தொப்பி இருக்காது சொல்லிட்டேன் நான். உங்கள் அம்மாவையும் அதே மாதிரி தான் சோத்துல விஷம் வச்சு கொண்டுருவேன் ரெண்டு பேர்த்தையும். என்னம்மா நீ நல்லா வந்து நிற்கிறையே, சரி அடிப்பட்டதெல்லாம் சரியா இருக்கும்னு நினச்சில்ல உமா நான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ, நீ உடம்பு முடியல அப்படின்னு நினச்சி நான் அப்படி பேசல உமா. சரி சரி வா வா கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். என்ன போய் இப்படி தப்பாக நினச்சிட்டியே உமா? நீ யாரு? என் பொண்டாட்டி இல்லை, நான் போய் உன்னை மறப்பேனா? வா வா போகலாம் போகலாம் வா. என்ன இப்படியெல்லாம் பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டா நான் நம்பிடுவேன் நினைப்பானா? நீ யாரு, எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். மரியாதைக்கு இருந்துக்கோ சொல்லிட்டேன் நான். இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. நடா ஹாஸ்பிட்டலுக்கு. ஐயோ, இவகிட்ட எப்படி பேசினாலும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு இவன் ஒரு முடிவோட தான் இருக்கா. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. பயமா இருக்குமா. இவ கூட வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு எரிமலையையோ ஒரு மலையையோ கடக்கிற மாதிரி இருக்கு. இல்லை மழை காத்திருக்கான்னு தெரியலையே சண்டாளி. என்னம்மா, என்ன செய்து உனக்கு? டாக்டர், அது ஒன்றும் இல்லை டாக்டர். நேற்றுக்கு சும்மா நடக்கும்போது அப்படியே கீழே விழுந்துட்டேன். பார்த்தீங்கன்னா உட்கார முடியல, நிற்க முடியல, காலு கையெல்லாம் வலிக்குது. பயங்கர குடைச்சல் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் டாக்டர். அம்மா, நிற்க முடியலன்னா நிற்காத, உட்கார முடியலன்னா உட்காராத. இது ஒரு பிரச்சனையா? அவன் என்னென்னமோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரான். நீ சும்மா சாதாரணமாக கீழே விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கம்மா. நல்லா எப்படிம்மா வந்த? டாக்டர், அவன் நல்லா நடந்து தான் டாக்டர் வந்தான். வீட்டிலேருந்து நடந்து பைக்கில் வந்தோம் டாக்டர். வர வழியில் கூட இறங்கி இளநீலாம் குடித்தான் டாக்டர். கை காலெலாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். அவன் மன திருப்திக்காக ஹாஸ்பிட்டல் வந்தான் டாக்டர். தொப்பி தலையா, இப்போ அந்த சொட்டை மண்டி அவன்கிட்ட கேட்டானா அவன் எப்படி வந்தா அப்படின்னு தானே கேட்டான். உன்னை எழுதி எல்லாம் குடிச்சான் அப்படின்லாம் கேட்டானா? நீ ஏன்டா தேவையில்லாம வாய விடுற? நீ வீட்டுக்கு வா மகனே, நீ வீட்டுக்கு வா. உன்னை கை வச்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனால நீ இன்னும் பேசதான் செய்வேன். இவன் வேற இப்படி முறைச்சிட்டு கிடக்குறான். என்னம்மா, உங்கள் வீட்டுக்கார் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே? எதுக்குமா தேவையில்லாமல் இந்த மாதிரி எங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அவங்க எவ்வளோ பேஷண்ட் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ வந்து சும்மா இங்கே விளையாடுறதுக்கு வந்தீங்களா? இது ஒன்றும் பிளே கிரவுண்ட் இல்லைம்மா, ஹாஸ்பிட்டலு. மரியாதைக்கு எஞ்சி போம்மா வெளியில். டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்துடுற ஆளுங்களும் மூஞ்சிகளும் பாரு. அத்தாடி, தலையை உடைச்சிட்டாலே, அடி பாவி. ஹாஸ்பிட்டல்னால நீ தப்பிச்சிட்ட. இதுவே நீ வீட்டில் இந்த மாதிரி பண்ணியிருந்த, உனக்கு இன்னைக்கு சங்கு தான். புருஷனு கூட உன்னை பார்த்துருந்துருக்க மாட்டேன். எவ்வளோ தைரியமாக நீ இப்போ பேச ஆரம்பிச்சிட்ட. நானும் அடக்க ஒடக்கமா இருக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்க, நீ கேட்க மாட்டேங்கிற. நீ வீட்டுக்கு வா இன்னைக்கு. இவன் எப்படி நமக்கு தெரியாம கும்பு கராத்தாலாம் பழகி இருந்திருப்பா? இவ முன்னாடியே இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிருந்தா நான் அவளை கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணி ஒரு நாளும் இவகிட்ட நான் தான் அடி வாங்குறேன். ஆனால் வெளியில்
ஐயோ தலை காட்ட முடியல. நான் என்னதான் பாவம் பண்ணனே தெரில. இவளை கட்டிக்கிட்டு இன்னைக்கு முடிச்சிட்டா. இன்னைக்கு நம்ம சோழியை முடிச்சிட்டா. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏய் குமாரு, என்ன எப்படி வந்திருக்க? காலையில் ஆஃபீஸ்க்கு நல்லா தானே கிளம்புன? அம்மா கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு பிள்ளைக்கு. என்னப்பா, வண்டியிலேருந்து ஏதாவது கீழே விழுந்துட்டியா? லாரி கீரி மோதிடுச்சாயா? ஐயோ, என் பிள்ளை எப்படி இருந்த பிள்ளை எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியலையே. பார்க்கும்போதெல்லாம் மனசு துடிக்குதே. ஏய் ஐயா, ஏதாவது பேசியா? அம்மாவை பாரியா? ஏம்மா, லாரியெல்லாம் ஒன்றும் மோதலம்மா. நம்ம வீட்டில் ஒரு புல்டோசர் ஒன்று இருக்குல்லம்மா, அது மோதிதாம்மா இப்படி ஆயிடுச்சு. அதை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம்மா செக்கப்புக்கு. நேற்று விழுந்துருச்சு அப்படின்னு. அது காலையிலேருந்து ஒரே போராடினா. சரி கூட்டிகிட்டு போய் தொலைவோம் கழுதைன்னு கூட்டிகிட்டு போனோம்மா. அங்கே போனால் டாக்டர் இவளை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதுக்கு என்ன பொழந்து கட்டிட்டாம்மா. இவன் மகன் இப்படி வந்து நிற்கிறம்மா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் பாருமா. ஏ பாதகத்தி சண்டாளி, அவளா என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கா? எங்க அவ? ஏ உமா செவிடி, காது ஏற்காதவளே, இங்க வா, வந்து தொலை, இங்க வா. என்னங்க பிரச்சனை? என்னங்க பிரச்சனை? என் பேரை ஏல விட்ட மாதிரி இருக்கு. என்னவா ஏலமா விட்டுட்டு இருக்கீங்க? இந்த அம்மாவும் பிள்ளையும் ஹாலில் உட்காந்து ஒரு பட்டிமன்றம் நடக்குது போலயே. வீட்டுக்கு வெளியில வரைக்கும் கேக்குது உங்க சத்தம். என்னவா, என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? ஏலா, என்ன பிரச்சனை? நான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்கியா? பாருலா, என் பிள்ளை எப்படி மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருக்கான்னு. நான் ஏதோ லாரி மூடிச்சா அப்படின்னு கேட்குறேன். என் பிள்ளை நீ தான் அடிச்சன்ற. உன் கை இருந்தால் என்ன வேணா இஷ்டத்துக்கு அடிப்பியாலா? ஒரு புருஷனை தாலி கட்டின புருஷனை இப்படி அடிப்பேன்? அவ்வளோ வளர்ப்பையும் பாரு. நல்லா என்ன வந்தது உங்கள் அம்மா கிட்ட சொல்லியாச்சா நான் அடித்தேன் அப்படின்னு? இதெல்லாம் உங்களுக்கு புதுசா? நான் இன்னைக்கு தான் உங்களை போட்டு அடிக்கிறேனா? என்னமோ புதுசாக நடந்த மாதிரி இப்படி ஓடிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் என்னமோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நான் அடித்த மாதிரி இப்படி நடு வீட்டில் நிற்க வச்சு எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. இது என்ன கோட்டா? இல்லை ஏதாவது எனக்கு தண்டனை ஏதாவது கொடுக்க போகிறீங்களா? போய் அமைதியாக கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனைன்ட்டு வந்து நின்று பேசிட்டு கிடக்குறீங்க. போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரி ஓகே, நீங்க எப்படியே ஹாலில் எவ்வளோ நேரம் வேணா பேசிட்டு இருங்க. நான் கிளம்புறேன். நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன். வரட்டா? பாத்தியாம்மா, உன் முன்னாடி அவன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாத்தியா? இப்படி தாமா நான் ஒண்டியா ஹாஸ்பிட்டல் லெவலில் சமாளித்தேன். என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லைம்மா. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை சித்திரவதையை நான் அனுபவிக்க போகிறேன்னு தெரியலம்மா. இவளை கட்டி வச்சுக்கிட்டு இன்னமோ போமா. சரி, நானும் போகிறேன். ஒரு நேரமாவது நானும் படுத்து எந்திரிக்கிறேன். அப்போ தான் அந்த வழியெல்லாம் சரியாகும். சரிம்மா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அவன் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன புதுசா சரியாயிரும். போமா, நீ அழுகாது போ. என் பிள்ளை இப்படி புலம்பிட்டு போறானே, இவன் நல்லா. ஐயோ, எனக்கு நினைச்சாலே ஈர கொலையெல்லாம் நடக்குது. எந்த வீட்டிலமா இப்படி அநியாயம் நடக்கும்? பொண்டாட்டி புருஷனை போட்டு அடிக்கிறது. ஊர் சோவாரதுக்குலாம் ஆளாக கிளம்பிடுறான். இவன் எங்கேயோ நேற்று விழுந்து எந்திரிச்சு வந்தான்னு அதுக்கு என் பிள்ளைய போட்டு இந்த பிரட்டியிருக்கா. இவெல்லாம் உருப்பிடுவாளா? என்ன ஜென்மமோ.